ஹலோ, கேக்குதா? கேக்குது லலிதா தீதி. வினய் சார் கேக்குதா பேசுறது? கேக்குது கேக்குது. ஹலோ ஹலோ, கேட்குது தீதி. கோபி கணேஷ், உங்களுக்கு நான் பேச லலிதா தீதி கேக்குதா லலிதா தீதி? ஹலோ லலிதா தீதி கேக்குதா? ஹலோ ஹலோ, நீங்க யூகே அப்படி என்று ஜாயின் பண்ணி இருக்கீங்க, யார் அது? ஹலோ, நான் உதயகுமார் தான். என்னன்னு தெரியாது. சரி சரி. ட்ரை பண்ண கன நேரமா ட்ரை பண்ணு சரி வர இல்ல, இப்பதான் கிடைச்சது. சரி சரி. நாங்கள் இன்னைக்கு ஒரு 1 hour லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே. நான் யூகே என்ன இங்கிலாந்துல இருந்து யாரோ ஜாயின் பண்ணி. வாங்க, வெல்கம். ஜுவராஜ், குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங், வெல்கம். கோபி கணேஷ், வணக்கம். கோபி கணேஷ். விஜயலட்சுமி மேடம், ஜெயஸ்ரீ மாதாஜி, வணக்கம். லலிதா தீதி, வணக்கம். தேவியக்கா, வணக்கம். மற்றும் முகநூலில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீதரன் சார், சரஸ்வதி மேடம், வணக்கம். இந்த 2-3 நிமிடத்தில் ஆரம்பித்து விடுவோம். லலிதா தீதி, நீங்க இருக்கிறீங்களா? செல்வம் சார், நீங்க இருக்கிறீங்களா? செல்வம் சார் இருக்கிறேன் ஐயா, இருக்கிறேன். எனக்கு போன கிளாஸ் எல்லாம் வரையலாம் போயிட்டு, முக்கியமான விஷயங்களா போயிட்டு அட்டென்ட் பண்ணலாம் போயிட்டு, இன்றைக்கு நான் இதா இருக்கிறேன். இந்த டைம் நமக்கு சூட்டபிளா இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த டைம் சூட்டபிள் இல்லாம போயிட்டு. பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு கிளாஸ் வெரைட்டியும் தொடர்ந்து அடுத்த கிளாஸுக்கு வரலாம், பிரச்சனை. சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. மற்றது நீங்க இந்த ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம் வேணும்னா. செல்வம். தேங்க்யூ. சரி, வாங்க, வெல்கம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஹலோ, கோபி கணேஷ் சார். கோபி கணேஷ், இருக்கிறீங்களா?
வணக்கம் திஷாந்தி. வினய் சார் நாங்க பேசுறது கேக்குதா? கேக்குது. இது உங்களுக்கு Hello. கேக்குதா? ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, எனக்கு கேக்குது நீங்க பேசுறது. மற்றவங்களுக்கு கேக்குது நான் பேசுறது. ஹலோ, அங்க ஆடியோ ஏதோ ப்ராப்ளம் போல. மீரா ஜெயராஜ் மேடம், வணக்கம், குட் ஈவினிங். அவங்களுடைய ஆடியோவும் ஜாயின் பண்ணல. தேவி அக்கா ஆடியோ ஜாயின் பண்ணல. ஜெயஸ்ரீ மாதாஜி, மதனா தீதி. ஜெயஸ்ரீ மாதாஜி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. நாங்க இன்னைக்கு நாங்க இன்னைக்கு 1 hour லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றோம். 8 o'clock. ஆமா, அதனால தான் எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு போல. வணக்கம் விஜயராணி மேடம், வணக்கம். கிருஷ்ணகுமார் சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் கிருபா மேடம், வணக்கம். வணக்கம் கிருஷ்ணகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அப்துல் ஹமீத் சார், வணக்கம், குட் ஈவினிங். வெல்கம் வெல்கம், வாங்க. கிருஷ்ணகுமார் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். குட் ஈவினிங் அண்ட் குட் மார்னிங். வணக்கம். Thank you சார். வணக்கம், குட் ஈவினிங், குட் மார்னிங் எல்லாருக்கும். சரி, நாங்கள் இப்போது தியானத்தை ஆரம்பிக்கலாம்.
சரி, நாங்கள் ஆரம்பிக்கலாம். சரி, எல்லோரும் தியானத்துக்கு தயாராக அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து நமது கவனத்தை உள்ளே வைத்து தலை உச்சியில் வைத்து 2-3 தடவைகள் நீண்ட ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்போது நாம் நமது குண்டலினி சக்தியை எழுப்பி 7 கவசங்கள் 3 தடவை எழுப்பி 7 கவசங்கள் இட்டுக் கொள்ளலாம் காணொலியில். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. தற்போது நாம் தியானத்தை ஆரம்பிப்பதற்கு நமது குருவாகிய அன்னை ஸ்ரீ மாதாஜியிடம் அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் இதயபூர்வமாக வேண்டிக் கொள்வோம். குரு தெய்வத்திற்கு நிகரானவர். இந்த குரு நமது அன்னையிடம் அனுமதியை, இன்றைய தியானத்திற்கான ஆசீர்வாதத்தை அனுமதியை வேண்டிக் கொள்ளலாம். நாம் தற்போது நமது நாடிகளை சுத்தப்படுத்தி சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தியானத்தில் நாங்கள் கொஞ்சம் அடுத்தபடியாக மேலே செல்லலாம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், நமது நாடிகள், சக்கரங்கள் எல்லாவற்றிலும் இந்த எல்லாம் எங்கும் நிறைந்த இறைவனின் தெய்வ அம்சங்கள் பொருந்தியுள்ளன.
நாம் வேறு வேறு பெயர்களில் சொன்னாலும் எல்லாம் ஒரு மூலம்தான், ஒரே இறைவனின் அம்சங்கள். அந்த அம்சங்களை நாங்கள் இன்று மிகவும் எளிமையான சுலபமான மந்திரங்களாக உபயோகித்து இன்றைய தியானத்தை மேற்கொள்ளலாம். மிகவும் எளிமையான மந்திரங்கள். இந்த தெய்வ சக்திகள் அனைத்தும் நம் உள்ளேயே இருக்கின்றன, வெளியில் அல்ல, நம் உள்ளேயே, நமது நாடிகளிலும் நமது சக்கரங்களிலும் இருக்கின்றன. இப்பொழுது இரு கைகளையும் பூமி தாய் நோக்கி செலுத்தி இரு கைகளும் பூமியில் அல்லது பூமியை நோக்கி பூமி தாயே, என்னுள் இருக்கும் எல்லா வகையான எதிர்மறை சக்திகளை அகற்றி என் நாடிகள் சக்கரங்களை சமநிலைப்படுத்துங்கள். தங்களுக்குள் இருக்கும் அந்த பொறுமை, சகிப்புத்தன்மையை எனக்கும் அருளுங்கள், என் உள்ளும் ஒளிபெற அருளுங்கள். நாம் இடது கையை மடி மீது வைத்து வலது கை பூமியை நோக்கியே இருக்கட்டும், பூமியில் இருக்கட்டும். இடது நாடியை சுத்தப்படுத்தலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய இடது நாடியை சுத்தப்படுத்தி என்னுடைய கடந்த காலம், அதன் மூலமாக வரும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் பூமி தாயின் வழியாக அகற்றிவிடு. நமது இடது நாடிக்குரிய தெய்வீக சக்தியை நாம் ஒரு சிறிய மந்திரமாக, மிகவும் எளிமையான மந்திரமாக, இதயபூர்வமாக சொல்லலாம். எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டு தியானத்தில் சொல்லலாம். ஸ்ரீ மகா காளி நமோ நமஹ. ஸ்ரீ பைரவனா நமோ நமஹ. நமது இடது நாடியில் அந்த தூய விருப்பம், தூய இச்சையை தரும் தெய்வம் அல்லது சக்தி ஸ்ரீ மகா காளி சக்தி. பொது வலது கையை மடி மீது வைத்து இடது கையை வானத்தை நோக்கி செலுத்தலாம். விரல்கள் மேல் நோக்கி, உள்ளங்கை பின் நோக்கி. ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியில் இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தையும் இந்த ஆகாய தத்துவம் வழியாக நீக்கிவிடுங்கள்.
நாம் கூட்டாக அதற்குரிய தெய்வ சக்திக்குரிய மந்திரத்தை சொல்லலாம். கூட்டாக இதயபூர்வமாக ஸ்ரீ மகா சரஸ்வதி நமோ நமஹ. ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான நமோ நமஹ. இந்த மந்திரங்களுடன் அந்த மங்களமான ஓம் என்ற சொல்லையும் சேர்த்து ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமோ நமஹ, ஓம் ஸ்ரீ ஹனுமான நமோ நமஹ. தற்போது இடது கை மடி மீது வரட்டும், இரண்டு கைகளும் மடி மீது. நமது மைய நாடியை சமநிலைப்படுத்தி சுத்தப்படுத்தி சமநிலைப்படுத்தலாம். ஸ்ரீ மாதாஜி என்னுடைய மைய நாடியில் இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகள் எல்லாவற்றையும் அகற்றி என்னுடைய முழு கவனத்தையும் நிகழ்காலத்தில் வைத்திருக்க அருள் புரியுங்கள். முழு கவனமும் நிகழ்காலத்தில். நமது மைய நாடி வழியாக குண்டலினி சக்தி மேலெழுந்து நமக்கு எண்ணம் அற்ற யோக நிலை அருள்வதற்கு வழி புரியுங்கள். இது அந்த தெய்வத்திற்கான மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ கணேஷா நமோ நமஹ. தற்போது நமது கவனம் முதலாவது சக்கரமான மூலாதார சக்கரத்தில் இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையையும் விவேக புத்தியையும் சாதுரியத்தையும் அருளுங்கள். ஓம் ஸ்ரீ கணேஷா நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ கார்த்திகேயா நமோ நமஹ. கவனம் இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரம், வயிற்றின் அடிப்பகுதியில். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு தூய்மையான அறிவையும் ஞானத்தையும் அருளுங்கள். ஸ்ரீ நிர்மல வித்யா நமோ நமஹ.
ஸ்ரீ மாதாஜி எனக்கு தூய்மையான கவன சக்தியை அருளுங்கள். ஸ்ரீ நிர்மல சித்தா நமோ நம. தூய்மையான சித்தம், தூய்மையான கவனம். ஸ்ரீ நிர்மல சித்தா நமோ நம. இந்த வலது பக்க சுவாதிஸ்தான சக்கரத்திற்கான தெய்வம் ஒரு அம்சம் ஸ்ரீ ஹஸ்ரத் அலி பாத்திமா, ஸ்ரீ முகம்மது நபியின் புத்திரியாவார். ஓம் ஸ்ரீ ஹஸ்ரத் அலி பாத்திமா நமோ நம. நமது மைய சுவாதிஸ்தான சக்கரம் நமக்கு படைப்பாற்றல், கலை, கல்வி ஆற்றல்களை அருள்கிறது. இந்த நடு சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய தெய்வம் ஸ்ரீ பிரம்மதேவர், ஸ்ரீ சரஸ்வதி. ஓம் ஸ்ரீ பிரம்மதேவா நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி நமோ நமஹ. தற்போது நமது முழு கவனமும் தொப்புள் பகுதியில் இருக்கும் நாபி சக்கரத்திற்கு வரட்டும். ஸ்ரீ மாதாஜி எனக்கு வாழ்க்கையில் திருப்தி, அமைதி, தாராள மனப்பான்மை அருளுங்கள். நாபி சக்கரத்திற்குரிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ விஷ்ணு. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு நமோ நமஹ. நமது நாபியை சுற்றி இருப்பது பவசாகரம். நமது பிறவி பெருங்கடல், வாழ்க்கை பெருங்கடலை குறித்தது. இதை கடந்துதான் நாம் நம்முடைய மேற்சக்கரங்களுக்கு சென்றாக வேண்டும். அதற்கு நமக்கு உதவி செய்வதுதான் குரு தத்துவம். நமக்கு ஒரு குரு அன்னை, அதே போல் நாமும் நமக்கு குருவாகும் திறன் வேண்டும். அப்போதுதான் நாம் மேற்சக்கரங்கள் உன்னத குணாதிசயங்களுக்கு பிரதிபலிப்பவை அந்த சக்கரங்களை சென்றடையும். அந்த குரு தத்துவத்தை பிரதிபலிப்பவர் தான் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருடைய சக்திகள், மூவரும் சேர்ந்த அவதாரம் அம்சம். ஓம் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா நமோ நமஹ. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆதிகுரு தத்தாத்ரேயா அவர்கள்
10 அவதாரமாக பூமியில் எடுத்திருக்கிறார். இந்த 10 அவதாரங்களையும் நாம் ஒரு சிறிய மந்திரமாக ஒரு கூட்டாக சொல்லலாம். ஸ்ரீ ராஜ ஜனகா. ஓம் ஸ்ரீ ராஜ ஜனகா நமோ நமः. ஸ்ரீ ஏப்ரஹாம். ஓம் ஸ்ரீ ஏப்ரஹாம் நமோ நமः. ஸ்ரீ மோசஸ். ஓம் ஸ்ரீ மோசஸ் நமோ நமः. ஸ்ரீ லாவோ த்சே. ஓம் ஸ்ரீ லாவோ த்சே நமோ நமः. ஸ்ரீ ஜரத்துஸ்ரா. ஓம் ஸ்ரீ ஜரத்துஸ்ரா நமோ நமः. ஸ்ரீ ஷீரடி சாய்நாத். ஓம் ஸ்ரீ ஷிரடி சாய்நாத் நமோ நமः. ஸ்ரீ கன்ஃபூசியஸ். ஓம் ஸ்ரீ கன்ஃபூசியஸ் நமோ நமः. ஸ்ரீ சோக்ரட்டிஸ். ஓம் ஸ்ரீ சோக்ரட்டிஸ் நமோ நமः. ஸ்ரீ முஹம்மது நபி. ஓம் ஸ்ரீ முஹம்மது நபி நமோ நமः. ஸ்ரீ குரு நானக். ஓம் ஸ்ரீ குரு நானக் நமோ நமः. இதய சக்கரத்திற்கு கவனத்தை எடுத்து செல்லலாம். இடது இதய சக்கரம் நமது தூய ஆத்மா அங்குதான் உள்ளது. நமக்கு அன்பு, இரக்கம் போன்ற குணாதிசயங்களை அளிப்பது நமது இடது இருதய சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, நானே தூய ஆத்மா. என்னை ஒரு அன்பும் இரக்கமும் நிறைந்த மனிதனாக மாற்றுங்கள். என்னை இடது இருதய சக்கரத்திற்கான தெய்வம் ஸ்ரீ சிவா பார்வதி. அந்த மந்திரத்தை நாம் கூட்டாக சொல்லலாம். ஓம் ஸ்ரீ சிவா பார்வதி நமோ நமः. நமது வலது இதய சக்கரம் நமக்கு கடமை, பொறுப்புணர்வு, நமக்கு தர்மத்தின் எல்லைகள் போன்ற குணாதிசயங்களை அளிக்கின்றன.
அந்த குணாதிசயங்களை நமக்குள் ஒளிபர செய்யுமாறு அன்னை ஸ்ரீ மாதாஜியை வேண்டிக் கொள்வோம். பொறுப்பு, பொறுப்புணர்வு, கடமை, கண்ணியம், தர்மத்தின் எல்லைகள். உரிய தெய்வமும் மந்திரமும் ஸ்ரீ சீதா ராம ஓம் ஸ்வாமி ஓம் ஸ்ரீ சீதா ராமா நமோ நமः. ஓம் ஸ்ரீ சீதா ராமா நமோ நமः. தற்போது முழு கவனமும் நடு இருதய சக்கரத்தில். நமக்கு தன்னம்பிக்கை, பாதுகாப்பு, துணிச்சல் அருள்வது இந்த சக்கரம், நடு இதய சக்கரம். ஸ்ரீ மாதாஜி என்னை தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நிறைந்த மனிதனாக மாற்றி அருளுங்கள். இந்த நடு இதய சக்கரத்திற்குரிய தெய்வ சக்தி ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதாம். ஓம் ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பா நமோ நமः. பொது கவனம் விஷூதி சக்கரம் தொண்டை பகுதிக்கு வரட்டும். ஸ்ரீ மாதாஜி என்னுள் இருக்கும் எல்லா குற்ற உணர்வுகளையும் நீக்கி எனக்கு இனிமையாக பேசும் சக்தியை அருளி எனக்கு கூட்டு விழிப்புணர்வு அருளுங்கள் தாயே. விஷூதி சக்கரத்திற்குரிய தெய்வ சக்தி ஸ்ரீ ராதா, ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா நமோ நமः. பொது கவனம் ஆக்னிய சக்கரம், ஆறாவது சக்கரம் நெற்றி போட்டிக்கு வரட்டும். நமது இடது ஆக்னிய சக்கரம் தலையின் வலப்பக்கத்தில் இருப்பது. ஸ்ரீ மாதாஜி என்னுள் இருக்கும் பழக்க வழக்கங்கள், நிபந்தனைகள் எல்லாவற்றையும் அகற்றி என்னுடைய ஆத்மாவை விடுதலை அடைய செய்யும். என்னுள் இருக்கும் எல்லா மமகாரங்களையும் அகற்றிவிடும். இடது ஆக்னிய சக்கரத்திற்குரிய தெய்வ சக்தி ஸ்ரீ மகாவீரா. அந்த மந்திரத்தை நாம் இப்போது கூட்டாக சொல்லலாம். ஓம் ஸ்ரீ மகாவீரா நமோ நமः.
நமது வலது ஆக்ஞேய சக்கரம் தலையின் இடது பக்கத்தில் இருக்கிறது. ஸ்ரீ மாதாஜி, என்னுள் இருக்கும் எல்லா அகங்காரம், அனைத்து அகங்காரமான எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றிவிடும். அல்லது ஆக்ஞேய சக்கரத்திற்குரிய தெய்வ சக்தி ஸ்ரீ புத்தர் ஓம் ஸ்ரீ புத்தா நமோ நமஹ. தற்போது நமது மைய ஆக்ஞேய சக்கரம் இந்த சக்கரத்திற்கான சொர்க்க வாசல் இந்த ஆக்ஞேய சக்கரம். இந்த வாசல் திறந்தால்தான் நமது குண்டலினி சக்தி அந்த சகஸ்ரார சக்கரத்தை அடைய முடியும். சக்கரம் மைய ஆக்ஞேய சக்கரத்துக்குரிய தெய்வ சக்தி ஸ்ரீ இயேசுபிரான் மற்றும் ஸ்ரீ மேரி மாதா. ஓம் ஸ்ரீ இயேசு கிறிஸ்தா ஸ்ரீ மேரி மாதா நமோ நமஹ. தற்போது முழு கவனமும் நமது சகஸ்ரார சக்கரம் தலை உச்சியில் இருக்கட்டும். இங்கு நமது குண்டலினி சக்தி, நமது ஆத்ம சக்தி ஒன்றாகி அந்த பரமாத்மாவுடன் இணைந்து நமக்கு எண்ணங்கள் அற்ற தியான நிலைக்கு நம்மை எடுத்து செல்லும். இங்கு அமைதியாக சில நொடிகள் தியானம் செய்யலாம். இந்த பரமாத்மா என்பது எங்கும் நிறைந்த, எதிலும் நிறைந்த, எப்போதும் நிறைந்த அந்த இறைவனை அடையும் போது நாம் உற்றான தியான நிலைக்கு செல்கின்றோம். இந்த எல்லா தெய்வ சக்திகள் எல்லாவற்றும் அடங்கியதுதான் அந்த இறைவன். நாம் உள்ளே வழிபட்டுக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, என்னை எண்ணங்களற்ற தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் அன்னை. அவ்வாறே தியானத்தில் நாம் இருந்தவாறு உள்ளுக்குள் நாம் அமைதியாக அந்த தெய்வ சக்தி, எல்லாம் வல்ல எல்லாம் நிறைந்த எங்கும் வியாபித்திருக்கும் தெய்வ சக்தியை வழிபடலாம்.
இதற்கு நாம் பல பெயர்கள் மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள், எல்லாமே ஒன்றுதான். சதாசிவா என்றும் சொல்லலாம், அல்லாஹ் என்றும் சொல்லலாம், பரமபிதா பரமபிதா என்றும் சொல்லலாம். எல்லாமே ஒன்றுதான். அந்த தெய்வத்திடம் வேண்டிக் கொள்ளுங்கள், இந்த எண்ணங்கள் அற்ற தியான நிலையை நமக்கு அருளுமா. வேண்டியவாறே ஒரு நிமிடம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கலாம். வாரே தியானத்தில் இருந்தபடி நாம் ஒரு அன்னையின் சிற்றுரை, அருளுரை கேட்கலாம். இந்த சிந்தனை அற்ற விழிப்புணர்வை பற்றி அன்னையின் உரை. I bow to all the seekers of truth. I do not know how to thank the Mayor of Oakland and Mayor of Berkeley for being so kind to give this certificate to me. I must say this is a wonderful country where people recognize something that is doing good work. Really, it's remarkable it is. I had been here before to Berkeley because everybody tells me that there are lots of seekers of truth in Berkeley. This is the thing that has attracted me very much. But first of all, we should know what are we seeking all these days. Once you start seeking, it goes on like a rat race of seeking. Or have you been able to find something? So what do you have to find in your seeking? As you know, in all the scriptures, it is being told that you have to know yourself. You don't know yourself. You don't know what
problems you have within. People get into diseases without knowing till it develops into a very serious trouble. Also, they go on hurting others, being jealous with others, being in tension and stress. All kinds of problems come to them and they don't know why it happens. Why? What is the reason? So today I am going to tell you how you have to know yourself. First of all, you must decide that you have been seeking, and this is the place known for its seeking. It's high time you better come to the end of it and seek what you have been seeking and you get it. That's the promise. First and foremost thing, when we are seeking, we should know what are we within ourselves. What do we know about ourselves is only through doctors or through psychologists or some people, which is very superficial knowledge about ourselves. In our depth, in our within, what do we have which doctors don't know is the parasympathetic nervous system. They don't know. Sympathetic system is the system by which when we work very hard, we run and do all kinds of things, the sympathetic goes into action. Heart will start beating fast. But what brings it to normal is the parasympathetic. And this is what we have to know within ourselves, that it exists and it operates automatically. How it exists and how it works out, that's why we have to know. Moreover, what are we when you see the whole world is so full of violence, full of all kinds of nonsense that's going on, and you can't imagine why people do it. What is the need to do all these horrible things in the name of God, in the name of religion, in the name of some political party or some sort of a name they must have, to fight with each other, torture others, kill each other? All this works out through human beings, through people who are supposed to be at the top of evolution. Human awareness is at the highest point. So now what's happening to our awareness? Why do we get into jealousies, into angers, into all kinds of funny type of behavior which animals also don't do? Because we have freedom. We can do what we like. We can do what we like with ourselves, with others. But still we must know our vehicle better. We should know what is within us. And for that, there is placed within us a beautiful thing called Kundalini, which lies in the triangular bone, which is called a sacrum. That means Greek knew about it. That's why they call it a sacred bone. In the triangular bone, it lies at the base of your spine. And this is the one which is going to give you a real ascent. This is the one which is going to connect you to the all-pervading power of divine love. They have all talked about all power of God, divine love, all kinds of things. But we don't know where it is, where does it exist, how it works. If really it is there or not, also we are not very sure. So this power lies within your triangular bone. Can you show? जरा आगे ले लो तो अच्छा रहेगा. All of you have this power within you.
It's not anyone who belongs to any nationality or to any culture, but everyone has this power within himself. But you'll be surprised how people have made such a horrible picture of Kundalini. And they say that when the Kundalini rises, you may go mad, you may shout, you must do all kinds of things. Because they have no authority to do it, because they don't know how to do it. That's why they make up a story like that and tell you, because they don't want you to ascend, I think, or they don't know. They are incapable of awakening the Kundalini. But I must tell you that she is your mother. She is your individual mother. She knows everything about it. It's all recorded. Whatever was your past, whatever mistakes you committed, whatever aspirations you have, everything she knows about is all recorded there in a 3.5 coil. But she's your mother, your own mother, and when you were born, your mother took all the trouble upon herself. She didn't give you trouble. In the same way, when this Kundalini rises, she doesn't give you any trouble. Now, people are afraid even to talk about Kundalini because those who talked about Kundalini were, I don't know what sort of people they were. And it was such a misleading thing that they thought it's better not to talk about it. But talk is talk. Talk is not everything. What has to happen, the awakening of this Kundalini? It's an actualization. It is not just talking, giving lectures. You do this, you stand like this, put your hand this way, your legs that way. It's not that. It's very simple that this Kundalini, which is responsible for your last ascent, your, I should say, the last step in your evolution, this Kundalini is your own mother, and she cannot harm. She can never do that. This is the fact I would like to tell you first of all. Because I know in America, all kinds of people have come from India. Those people also were released from jail, wore some sort of a dress and came here. They're all minting money, that's what they are doing, they're good at it. So, if you have any understanding about divinity, you must understand that you cannot sell it and you cannot purchase it. If you can purchase some person, then such a person cannot be your master. He can be your servant, but not your master. So once you understand this point, it's very important for you people to know that it is not sellable. Because you know this is a consumer society and everything has to be sold, but not spirituality. You cannot sell spirituality. And those who sell spirituality are spurious people. They are not real. They are absolutely bogus people, as they call them, and you don't waste your energy and money on them. So now, we have before you this triangular bone and this Kundalini. And she rises through 6 centers. The 7th center is below the Kundalini. It is below the Kundalini and it protects the chastity of the mother. Now, those people who talk about sex as one of the instruments for ascent are absolutely befooling. Nobody has said that in any scripture as such. But suddenly they start a kind of a myth or fashion, I should say, or fad, and people get driven into it. So I've come to warn you about it, that it has nothing to do with sex. But as Christ has said, you have to be like children when you enter into the kingdom of God. So your innocence gets awakened.
Many people feel they have lost their innocence. You can never lose it. It comes back to its dormant. It might be bruised, it might be a little bit hurt, but it's all there intact. And you'll be amazed to see what you are, because you don't know what you are. So I would say you are not this body, this mind, but you are the spirit. And that's what you have to become. Once you become the spirit, you will know what you are. You will know everything about yourself. But that to happen, you don't have to do any acrobatic thing. It's just very simple. Wherever you are sitting, it will work out. But first tell your mind to stop a little bit thinking. Because this mind has been reacting all the time. Reacting to this, reacting to that, with the result that Kundalini doesn't rise. But when she rises, she's wonderful. Your thought rise like that and fall down. Again, thoughts come up and fall down. They come from the future or from the past. Present you cannot be. You cannot be in the present. But when Kundalini rises, she elongates these thoughts, and there's a space created. It's called as pause, you can call it. In Sanskrit, called as vilamba. So your mind stands at that place where you have thoughtless awareness. It's told by, also Jung has talked about it, that you get into thoughtless awareness. Patanjali has talked about it. But talking about it is not sufficient, as I told you. It has to happen. So first thing that happens to you, you become thoughtlessly aware. There's no thought, no reaction. For example, I see this beautiful carpet here, and if I react, I would say, oh, what a beautiful carpet. If it is mine, I would be worried. I should insure it. If it's not mine, I would say that how much they must have paid for it, to whom does it belong, and all kinds of things. But supposing I'm in thoughtless awareness, then I just see it. While seeing it also, I'm just witnessing. And what I'm getting is the complete joy of the Creator who has done this job. Complete. Get filled with that joy. There's no reaction. It's just thoughtless awareness in which divine works. You don't have to then think about it. It all works out. Now this Kundalini rising through 6 centers. Now you don't know you have any centers within yourself, and you don't know how they are placed. After this rising, this Kundalini rises, passes through the fontanelle bone area, and becomes one with the all-pervading power of divine love, which is very subtle. And you also start becoming a subtler personality. When the Kundalini rises through these 6 centers, which are responsible for your physical, mental, and emotional being, she nourishes them. She nourishes them with light, and then she integrates them. And when she reaches this spot, she opens up this fontanelle bone area and becomes one with this all-pervading power. This is the actualization of baptism. தற்போது நாங்கள் ஒரு நிமிடம் அமைதியாக தொடர்ந்து தியானத்தில் இருந்து
இன்றைய தியானத்திற்கு நமக்கு அருளும் வழியும் காட்டித் தந்த குரு அன்னை ஸ்ரீ மாதாஜிக்கு வணக்கமும் நன்றியும் செலுத்தி நாம் குண்டலினி சக்தியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்ளலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. தற்போது நாங்கள் கேள்விகள் மற்றும் அனுபவங்கள் கலந்துரையாடல் ஒரு 5-10 நிமிடங்கள் அதற்கு ஒதுக்கிக் கொள்ளலாம். எனவே உங்களை அன்மியூட் பண்ணி கேட்கலாம். முகநூல் ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களும் கமெண்ட் வழியாக கேட்கலாம். ஹலோ, நீங்க பாரதி சொல்லுங்க. சரியா வரல, உங்க ஆடியோ சரியா வரல. யாரோ நியூவா வந்திருக்கான்னு சொன்னார் அவர், யாரு தெரியல. பேரு சொல்லுங்க, யாரு நியூவா இருக்கலோ கொஞ்சம் கிளியரா இல்லம்மா. யாரு வந்திருக்காளோ பேரு கொஞ்சம் சாட்ல அப்ப சொல்லுங்க. சரி இருங்க தீதி, வேற யாராச்சும் கேள்வி ஏதாவது இருக்கா? வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? உதயகுமார் சார் சொல்லுங்க. ஆதிகுரு தாத்தாத்ரேயர் சொல்றீங்க. சொல்லுங்க. ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்பட்ட புத்தகங்கள்ல தட்சிணாமூர்த்தி என்ற அந்த 7 முனிவர்களுக்கு சனகர் சனத்குமாரர் ரெண்டும் ஒன்று தானே? தாத்தாத்திரேயர் தான் தட்சிணாமூர்த்தியா? அந்த உதயகுமார் சார், அந்த அனசூயாண்ட கதை தெரியுமா? அந்த 3 மும்மூர்த்திகளும் அனசூயாவை போவினம்.
சோ அவைய போகைக்குள்ள அவ வந்து அந்த 3 பேரையும் குழந்தைகளாக்கி உணவு பரிமாறுவா. பாரி அந்த கட்டி அணைக்க அந்த 3 மும்மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்து தோன்றி அவதாரம் தான் ஆதிகுரு தாத்தாத்திரேயர். அதுல வேற கதைகளும் இருக்கலாம். அவர் தோன்றினது இந்த மாதிரி தான். அது 3 சக்திகளும் சேர்ந்தது, மும்மூர்த்திகளும், படைத்தல், காத்தல், அருளல் 3 சக்திகளும் சேர்ந்ததான் அந்த ஆதிகுரு தாத்தாத்திரேயர். அவருடைய 10 அவதாரங்கள் தான் நாங்கள் இன்று பார்த்தோம். அப்ப இது தட்சணாமூர்த்தி என்றது வேற என்ன? அது ஆதிகுரு இல்ல. இல்ல, தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் மட்டும். அவர் அந்த தெற்கு நோக்கி இருப்பவர் கைலாசத்துல. அவர் வந்து தெற்கு நோக்கி தான் அவர் இருக்கிறது தட்சணாமூர்த்தி. அவர் தான் முதலா 7 முனிவர்களுக்கு உபதேசம் செய்த மௌனோபதேசம் உண்டு. அப்ப அவர் ஆதிகுரு. அது சிவபெருமான், அது சிவபெருமான் சதாசிவம். சதாசிவம் தான் சிவபெருமான். கைலாசத்துல அவர் தெற்கு நோக்கி இருக்கிறபடியா தான் அவர் பேர் வந்து தட்சணாமூர்த்தின்னு வந்தது. ஓகே. அந்த THE அப்படி என்று இருக்கிறீங்க, யார் அது? ஹலோ, அந்த THE அப்படி என்று இருக்கிறது யார்? நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ, ஹலோ, THE நீங்க யார் என்று அறிமுகப்படுத்துங்க. சரி, அவர் பேச மாட்டேன்ற. செல்வம், கோபி கணேஷ், உங்களுக்கு ஏதாவது, கிருஷ்ணகுமார், உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? அப்துல் ஹமீத் சார், தேவி அக்கா. திருமலதாம் பூசை முடிச்சுட்டு இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. செல்வம் கேட்கிறது. சொல்லுங்க செல்வம் சார். ஓமையா, நல்லா இருந்தது ஐயா. இன்றைக்கு நல்லா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. போன கிளாஸ் எல்லாம் வரையலாம் போயிட்டு. இனி எப்பயா நடக்கும்? திங்கட்கிழமை, நாளைக்கு 7 மணிக்கு. சரி சரி, நாளைக்கு 7 மணிக்கு. என்ன நாளைக்கு 7 மணி. சரி சரி. இதே சேம் Zoom தான், சேம் Facebook தான். சரி சரி, வாங்க வாங்க. ஆமா, கட்டாயம். மற்றது நீங்கள் அந்த முதல் படி இந்த தியானத்திலே உள்ளுக்கு அமைதியையும் அமைதிய உணர்வது. மற்றதுகள் எல்லாம் போக போக நீங்க உணர்வீங்க. முதல் படி வந்து அந்த மன அமைதி கிடைக்கணும் உங்களுக்கு தியானம். எப்படி இருந்தது? சரியா, நல்ல ஒரு அமைதியா ரிலாக்ஸா இருந்தது. ஆழ்ந்து போகும்போது ஒரு வகையான ஒரு மயக்க நிலையும் வந்தது, நித்திரை நிலை, அது வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த களைப்பு அதெல்லாம் இருக்கலாம். உங்களை இடது நாடிய கொஞ்சம் சுத்தப்படுத்தினா கொஞ்சம் சரியாகும். சரியா சரி. நீங்கள் இப்ப வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது இப்படியான கேள்விகள் இருந்தா நீங்க நேரே எங்களோட வாட்ஸ்அப்ல தொடர்பு அனுப்பலாம். நாங்க சேரலாம், கூடிய விளக்கம் தரலாம். வாட்ஸ்அப் நம்பர் ஐயா? வாட்ஸ்அப் நம்பர் இருங்க, நான் அந்த ஸ்கிரீன்ல போடுறேன், ஒரு நிமிஷமா. சரி சரி சரி. சார், பாரதி அந்த நித்திரை தியானம் இருக்கும்போது அல்பா நிலைக்கு போகும் இல்லையா? என்ன சொல்றீங்க? பசிக்கிறது. இந்த தியான நிலையில் இருக்கும்போது அந்த அல்பா அந்த நிலைக்கு போகுமல்லோ, அந்த ஒரு வகையான நித்திரை நிலைக்கு போகுமல்லோ, அல்பா சொல்லுவாங்க.
சோ இந்த தியானம் இப்ப இந்த தியான நிலையில எங்கட வந்து கான்சியஸ்னஸ் எங்கட விழிப்புணர்வு வந்து 4 படிகளாக போகும். ஒன்று வந்து எங்களுடைய கவனம் வெளியிலே அலை பாய்ந்து கொண்டிருக்கும், அது ஒரு நிலை. அதுதான் நாங்கள் அநேகமான நாட்கள் அப்படி இருக்கிறது. மற்ற நிலை வந்து நாங்கள் வந்து எங்கட கவனம் உள்முகமாக வாரது இருந்தாலும் நாங்கள் ஒரு நிலையில இருப்போம். அடுத்த நிலை வந்து ஆழ்ந்த நித்திரை நிலை. அடுத்த நிலை வந்து தூரியா ஸ்டேட். அந்த நிலையில தான் அந்த விழிப்பு நிலை, நீங்க உங்களுடைய ஆத்மா பரமாத்மாவோடு சேர்ற நிலை. அந்த நிலைதான் இது எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. அந்த எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலைக்கு போகக்கு முதல் நீங்க இந்த நிலைகளுக்கு போவீங்க. சோ இந்த நிலைகளுக்கு போறதுக்கு காரணம் வந்து சில நேரங்கள நாங்கள் வந்து இப்ப ஆழ்ந்த நித்திரை நிலைக்கு போகக்குள்ள எங்கட கடந்த கால நினைவுகள் அதுகள் வரலாம், அல்லது எதிர்காலத்துல நடக்க போற உண்மையான நிகழ்வுகள் உங்களுக்கு வரலாம். ஆனா அதுகளை எல்லாம் கடந்து நீங்க அந்த எண்ணங்களற்ற விழிப்பு நிலைக்கு நீங்க போகணும். அது நடுநாடியால அது குண்டலினி தானாக அந்த எழும்பி வந்து உங்களை கொண்டு போற அந்த நிகழ்வு தான் அந்த தூரியா ஸ்டேட்னு சொல்றது. ஆழ்துயில் நிலை என்ன மீன்ஸ்? இந்த ஆழ்துயில்ல போகும் என்ன? அந்த ஒரு இல்ல துயில் நீங்க நித்திர கொள்ள மாட்டீங்க. நீங்க இப்ப உங்களுக்கு சத்தங்கள் எல்லாம் கேட்கும், நீங்க நல்லா விழிப்பா இருப்பீங்க. ஆனால் நீங்க வந்து அந்த ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. உங்களோட மைண்ட் வந்து எண்ணங்கள் இல்லாம இருக்கும். எந்த ஒன்றுக்கும் உங்களுக்கு ரியாக்ஷன் வராது. உங்களோட இப்ப என்ன பெரிய சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு அது பாதிக்காது. அந்த நிலை சத்தம் கேட்கும் ஆனால் பாதிக்காது. அப்படி இப்ப நாம ஒரு ஆள் கேட்டா கூட பதில் சொல்லலாம். அது ஒரு அந்த பதில் வந்து பெரிய தாக்கத்தை செலுத்தாது. அப்படிதான் என்ன மாதிரி? ஆமா. ஏன்னா நீங்க அந்த நிலைக்கு போவீங்க. அந்த நிலையில அந்த சத்தங்கள் ஒன்றும் உங்களை பாதிக்காது. ஆனா நாங்க ஒரு சில கேள்விகள் கேட்கும் போது நாங்க பதில் சொல்லக்கூடிய நிலையும் இருக்கும். இந்த எண்ணங்கள் அதாவது இந்த நீங்க சுயநிலை எண்ணங்கள் இல்லாத ஆனா விழிப்பு நிலை, அதான் அந்த விழிப்பு நிலை. நீங்கள் அமைதி இருக்கும், தேவையான போது தேவையான பதில் வரும். ஆனா அது மகிழ்ச்சியா வந்து கொண்டிருக்கும். குண்டலினியே தலையில உணர்வீங்க, அது ரொம்ப அப்பவே உங்களுக்கு அந்த அமைதி நிலை கிடைக்கும். அதுக்காக தான் இப்ப ஸ்ரீ மாதாஜி சொன்னாங்கல்ல, திங்க் பண்ணாதீங்க. நீங்க அந்த குண்டலினி தாட்ட பிரார்த்தனை பண்ணாலே அது தலையில வந்து உங்களுக்கு கனெக்ஷனா இருக்கு பரமாத்மா கூட. ஆனா நீங்க எல்லாத்தையும் பாப்பீங்க. அதான் தாட்லெஸ் அவேர்னஸ், விழிப்பு நிலை. தாட்டும் இருக்காது, ஆனா விழிப்பு நிலையாவும் இருப்பில்ல. எல்லாம் தெரியும், வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ, எல்லாமே தெரியும். At the same time awareness will be in the nervous system. நர்வஸ் சிஸ்டம்ல உணரணும் நீங்க கையில தலையில. அது வந்து பிராக்டிஸ் பண்ண வரும்பா. நீங்க கவலைப்படாதீங்க, தானாவே நீங்க தியானம் பண்ண உங்களுக்கு அந்த நிலை கிடைச்சிடும். தியான நிலை என்றது வந்து தூக்க நிலை அல்ல. தியானம் வந்து எண்ணங்களற்ற நிலை, ஆனால் விழிப்புணர்வான எண்ணமற்ற நிலை. அது வந்து தூக்கம் நிலை அல்ல. உங்களுக்கு எல்லா விதமான விழிப்புணர்வும் இருக்கும், ஆனால் எண்ணங்கள் நமது மூளையில வந்து எப்பவுமே கடந்த காலத்தை பற்றியும் அல்லது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் தொடர்ந்து மூளையிலே ஓடிக்கொண்டிருக்கும். என்ன அந்த எண்ணங்களை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த நிகழ்காலத்திலே விழிப்புணர்வோட இருப்பதுதான் தியானம், தூக்க நிலை அல்ல. அதாவது நீங்க எதுல அட்டென்ஷன் போட்டா கூட அது ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் யாராவது வீட்டுல சண்டை போடுறா, வெளியில யாராவது சண்டை போடுறா, நீங்க அட்டென்ஷன் போட்டா கூட அவங்க நிறுத்திடுவாங்க அந்த சண்டை. Attention also will work. நமக்கு பிரச்சனை வராது, தாக்கம் வராது. நீங்க உங்களை ப்ரொடெக்ஷன் இருக்கும், டிவைன் ப்ரொடெக்ஷன் எப்பவுமே. அதுக்குதான் நம்ம தியானம் பண்ணணும் டெய்லி 2 நேரம் விடாம.
ஆக்சுவலி அந்த எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலையில நீங்கள் அந்த உங்களோட அந்த உச்சி குழியால அந்த குண்டலினி வெளி வரும் போதுதான் உங்களை அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு செல்லும். சோ நீங்கள் அத உணரலாம். அந்த குண்டலினி மேல எழும்பி வாரது அந்த ஆகிய சக்கரத்துக்குள்ளால போய் நீங்க அது வந்து மென்டலா பண்ணாதீங்க, தியானத்துல ஆகும். தியானத்தும் போது ஒண்ணு மூளையை கட்டி வச்சிடணும். நாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிதான் சொல்றது, மூளையை கட்டி கொஞ்ச நாளைக்கு வச்சிருங்க, அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதை எப்படி பண்ண கேட்பா. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க நோட் பண்ணலாம். அது நல்ல ஒரு அறிவுரை, நல்ல ஒரு அட்வைஸ். இலகுவாவுலங்கிற உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க 2 நேரம் தியானம் பண்ணுங்க, தானாவே குண்டலினிட்ட கேட்டுட்டே இருந்த அப்புறம் எனக்கு அந்த நிலை கொடுமா, நான் ஒன்லி ஆத்மா, நான் ஒரு தூய ஆத்மா, எனக்கு அந்த நிலை கொடுங்கன்னு வேண்டிக்கிறேன். இந்த குண்டலினிங்கிறது தாம்பு கயிறு மாதிரி, அது இழைகளால போட்டு இணையப்பட்டது. சோ நம்ம தியானம் பண்ண ஒவ்வொரு பிரியா ஒவ்வொரு இழையா அதுல இருந்து பிரிஞ்சு வரும். சோ நிறைய ஓப்பன் ஆகி மேல வரும்போது ஆக்ஞா சக்கரத்தை தாண்டினா, நம்மளுடைய எண்ணம் இல்லாத நிலை இருந்தா தான் ஆக்ஞா சக்கரத்தை தாண்டும். நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா ஆக்ஞா சக்கரத்துல வந்து மோதி அது வந்து தலைவலியை தான் கொடுக்கும். நம்ம வந்து எண்ணங்கள் இல்லாத நிலையா இருந்தோம்னா ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி சஹஸ்ராரத்துக்கு வந்து நிறைய நம்மளோட 1000 நர்வ்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நர்வா என்லைட்டன் பண்ணி எல்லா நரம்பு நம்மளோடது ஒளியூட்டப்பட்டதுக்கு அப்புறம் அது நல்ல சஹஸ்ராரம் ஃபுல்லும் திறக்கும். சஹஸ்ராரம் ஃபுல்லா திறக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணமற்ற இது மீன்ஸ் நல்ல ஆனந்தம் கிடைக்கும். அந்த நிரானந்தம்ங்கிறது அப்பதான் கிடைக்கும். அது குண்டலினி தாய் மட்டும்தான் கொடுப்பாது, குண்டலினி தாய் தான் கொடுப்பா. அதனாலதான் அவங்க கிட்டதான் வேண்டணும். அதனால ஒண்ணுமே யோசிக்காம இருக்கணும், யோசிக்கூடாது. ரிலாக்ஸ், பாடி ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. செல்வம் சார், நீங்க இப்ப சூரியன் இருக்குது என்ன, சூரிய கதிர்கள் எப்பவுமே இருக்குது என்ன, இது தாவரங்கள் வந்து அது தண்ட பாட்டுக்கு அதை பெற்றுக்கொள்ளுது. சூரிய கதிர் எங்கேயும் இருக்குது. ஏன்னு சொன்னால் தாவரங்கள் வந்து தாவரமோ இயற்கை, எந்த இயற்கையுமே எங்களை மாதிரி திங்க் பண்றது இல்லை. அப்ப அது தண்ட பாட்டுக்கு அந்த சூரிய கதிர்களை பெற்று அது பயனடையுது. அதே மாதிரி தான் இந்த இறை சக்தியும் எங்கு நிறைந்திருக்குது. நாங்கள் எங்கட இந்த மைண்ட எங்கட மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தினோம்னு சொன்னால் அந்த இறை கதிர்களே எங்களுக்குள்ள வந்து வேலை செய்யும். அதுக்குத்தான் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தி, குண்டலினி சக்தி எங்களுக்கு உதவும். அப்ப நாங்க எங்கண்ட மைண்ட் ஆக்டிவிட்டியை நிப்பாட்டினா தான் குண்டலினி சக்தி வேலை செய்ய தொடங்கும். தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுருங்க. சிந்தனைகளை நீங்கள் வந்து எண்ணங்களை நீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க. அந்த நேரம் நீங்க சொல்லணும், எண்ணங்கள் ஒரு தள்ளி வைத்துட்டு அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில நீங்க அந்த குண்டலினி தாய விடுங்க. அந்த சக்திய வேலை செய்ய விட்டீங்களென்றால் அது மற்றது அந்த ஆகிய சக்கரம். நீங்க சொல்லுங்க, நான் என்னது எண்ணங்களை மன்னிக்கிறேன், அனைவரையும் மன்னிக்கிறேன். அந்த ப்ராப்ளங்கள் தானே அது என்னண்டான அந்த நேரத்துக்கு சொல்லுங்க, மன்னிக்கிறேன் என்று சொல்லிக்குள்ள அந்த அதுகள் எல்லாம் தந்த பாட்டுக்கு விலகி போயிடும். அது நின்ற உடனே குண்டலினி வந்து உங்களுக்கு அந்த ஆகிய சக்கரத்தால மேல போக அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போகும். அதான் ரெண்டு யுக்தி இருக்கு. ஒண்ணு வந்து மூளை கட்டி வைக்கணும், இல்லட்டா சின்ன குழந்தையாட்டா இருக்கணும். குழந்தை ஒண்ணுமே யோசிக்காது, நமக்கு அடுத்த வேலை உணவு தாயார் தருவாங்கிறது தெரியும். அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருந்தா நமக்கு வேணுங்க, நான் எப்பயாவது அடுத்த வேலை சாப்பாடு நமக்கு கிடைக்குமான்னு யோசிக்கிறதா. அது மாதிரிதான் நம்ம மனுஷங்க தான் ரொம்ப யோசிக்கிறோம். அதனால அந்த எதிர்கால யோசனை எல்லாத்தையும் விட்டுட்டு, எதிர்காலம் கழிந்த காலம் எல்லாத்தையுமே விட்டுருங்க. கையில ஒண்ணுமே இல்ல. அது சொல்றது ஈஸி, ஆனா அது பிராக்டிஸ் பண்ணதான் வரும். சொல்றது ரொம்ப ஈஸி, மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த ஒரு இது வந்து இந்த என்ன சொல்லுங்க, உங்கள நம்பிக்கையும் இந்த இறை சக்தி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வர வேணும். அந்த முதல் நீங்கள் ஒரு ஹைப்போதிசிஸா எடுக்க வேணும். எடுத்து பிறகு உணர ஆரம்பிச்சீங்களா பிறகு கொஞ்சம் அந்த நம்பிக்கை ஆதாரபூர்வமாக ஒரு ஃபெய்த் வரும். அது வந்த உடனே பிறகு அந்த நீங்கள் உங்களை சரணடைகிறது ஈஸியா இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் குறைய தொடங்கும். இப்போ மாதா
நம்மட பலகீனமான எண்ணங்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை கூடும் போது அதை நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். பலகீனமான எண்ணங்கள் இதுகள் எல்லாம் என்ன உங்களோட கடந்த கால வாழ்க்கையின் பாதிப்புகள் தானே, அதுகளை விட்டுடுங்க. அது எல்லாம் பினிஷ்ட், ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் ஆயாச்சு, அது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீங்க விட்டுட்டு அதை விட வேணும். அத அட்லீஸ்ட் அந்த தியான நேரம் மட்டுமாவது நீங்க உங்களுக்கு சொல்ல வேணும், இந்த கடந்த காலம் முடிந்தது, அது இனி எனக்கு ஒரு உதவியும் செய்ய போறதில்லை, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. சோ இன்றைக்கு நீங்க இருக்கிறதுதான் கடந்த காலமா இனி வரப்போகுது என்ன. அப்ப இன்றைய நீங்க நல்லா பில் பண்ணி கொண்டு போய்க்க உங்களோட கடந்த காலமும் சந்தோஷமானதா வர 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 இந்த கூடாத கடந்த காலங்கள் போயிடும். அது எல்லாருக்கும் இருக்குது, ஏன்னா ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக வாரது, அதுல இருந்து படிச்சு கொண்டு போக வேண்டியதுதான். அதுல நான் நல்லது என்ன எனக்கு அதால நான் படித்து கொண்டேன் என்றதை தான் பார்க்க வேணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், 2 நாள் முன்னால நான் ஸ்ரீ மாதாஜியோட ஸ்பீச் கேட்டப்ப எனக்கு கடந்த காலத்தை பத்தி சொல்றாங்க. அவங்க கடந்த காலம்ங்கிறது நம்ம ஒரு முட்டையா இருந்தோம், இந்த முட்டையில இருந்து இப்ப பொறிஞ்சு குஞ்சு வந்துட்டோம். இந்த குஞ்சு முட்டையில இருந்து வரும்பொழுது முட்டையில உள்ள எல்லா பாகத்தையும் உதுத்து எடுத்துட்டு அது மட்டும் வரும். அது மாதிரி நம்மளும் நம்ம இப்ப ஆத்ம விழிப்புணர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பறவையாயிட்டோம். சோ நமக்கு கடந்த காலத்துல நம்ம முட்டையா இருந்தப்ப நம்ம கிட்ட என்ன இருந்ததோ அதெல்லாம் உதிர்ந்து போயாச்சு. அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம இப்ப ஒரு புது பறவையா உருவெடுத்திருக்கோம். சோ நம்ம மேல நம்ம அந்த புது பறவையோட மேல உள்ள முயற்சிகளை தான் நம்ம பார்க்கணும். அந்த பழைய கடந்த காலம்லாம் போயாச்சு நமக்கு அதோட. அதனால பழைய காலத்தை நினைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு ஸ்பீச்ல சொன்னாங்கல்ல, குண்டலினி இஸ் யுவர் ஓன் மதர், உங்க சொந்த அம்மா. அதனால குண்டலினி தான் என்ன வேணா உங்களுக்கு தரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதனால நீங்க அந்த மெடிடேஷன் லெவல கேட்டுட்டே இருங்க, சுவரா கிடைக்கும். குண்டலினி தான் உங்க ஓன் மதர் இருக்காங்க, வெளியில எதுவுமே இல்லை, எல்லாம் உள்ள. நம்ம எல்லாம் தெரியாம வெளியில தேடிட்டே இருக்கோம், உள்ளதான் இருக்கு எல்லாம் நம்ம உள்ள. அதனால விடாம 2 times மெடிடேஷன், அப்புறம் எங்க கூட கலெக்டிவ் எல்லாம் வாங்க. நீங்க பாருங்க 1 yearக்குள்ள எவ்வளவு அட்வான்ஸா போயிடுவீங்க. செல்வம் சார், அந்த திரையில நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். நோட் பண்ணிக்கொள்றேன். எனி டைம் கேட்கலாம் தானே சார்? டவுட்? எஸ், எப்ப வேணா கேளுங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம். யார்கிட்ட வேணா கேளுங்க, யாரு கிடைக்கிறாளோ அவள்கிட்ட கேட்டுக்கோங்க. கிருஷ்ணகுமார் சார், உங்களுக்கு எப்படி இருந்தது? கிருஷ்ணகுமார் சார் சொல்ல வந்தார் நினைக்கிறேன். கிருஷ்ணகுமார், பாரதி சார் போயிட்டாரா? அவர் யாரோ நியூவா வந்திருக்கா சொன்னார் சார். பாரதி மேடம் தெரியல. யாரு? கிருஷ்ணகுமார். ஹலோ, கிருஷ்ணகுமார் மேடம். சொல்லுங்க, எப்படி இருக்குமா? எப்படி இருந்தது இன்னைக்கு உங்களுக்கு? நல்லா இருந்ததுங்க மேடம். அந்த இப்போ சார் சொன்னாங்கல்ல, இப்ப பேசினப்ப சார் சொன்னாங்கல்ல, நித்திரை அப்படின்றத அந்த மாதாஜி பேசுறப்ப அந்த டைம் ஒரு செகண்ட், அந்த ஒரு 30 செகண்ட் ஒரு 30 to 1 நிமிஷம் எண்ணங்கள் அற்ற நிலையில இருந்தேங்க மேடம். நல்லா இருந்தது அந்த நித்திரை சூழ்நிலை வந்ததுங்க மேடம். அது அந்த கரெக்டா இப்ப கூட என்னால அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல. ஒரே நிமிஷத்துல 1000 நினைவுகள் வருது. அந்த மாதாஜி பேசுறப்ப ஃபுல் கான்சென்ட்ரேஷன், இல்லைங்க மேடம், மாதாஜி பேசுறப்போ ஃபுல் கான்சென்ட்ரேஷன் மாதாஜியோட ஸ்பீச்ல மட்டும்தான் இருந்தது. சோ எண்ணங்கள் அற்ற டக்குன்னு அந்த ஒரு நிமிஷம் நித்திரையாச்சு. ஒரு மாதிரி அப்படியே வேற எதுலயுமே கான்சென்ட்ரேஷன், சுத்தி நடக்கிற சவுண்ட் எதுவுமே கேட்கல. அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா இருந்தது. அதாவது மாதாஜியோட ஸ்பீச்சுக்கே பவர் உண்டு. ஸ்பீச்சே உங்களுக்கு அவ்வளவு பவர் அவங்க பேச்சுல. கான்சென்ட்ரேஷன் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல மட்டும்தான் மேடம் இருந்தது. பட் இன்னொன்னு, அதே மாதிரி குண்டலினி ஏறக்கூடிய இதையும் உணர முடியுது மேடம். டக்குன்னு ஒவ்வொரு இதுக்கும் மேல ஏறுது, அதையும் ஓரளவுக்கு உணர முடியும். ஆனா பட் அந்த நேவல் சக்கராக்கு மேல ஏறுறது உணர முடியல மேடம். அது வரைக்கும் உணர முடியுது, டக்குன்னு ஒவ்வொரு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுது. அதுக்கு மேல தெரியலங்க மேடம். அது பரவாயில்ல, நேவல் வரைக்கும் வந்திருக்கீங்கல்ல. நீங்க அந்த ஃபுட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு அது கிளியர் ஆயிடும். நாபி கிளியர் ஆனோடனே நீங்க மேல உங்களுக்கு தானாவே ஹார்ட்ல பக்தி வச்சா உடனே சஸ்திரம் ஹார்ட்டும் கனெக்டட். நீங்க வரி பண்ணிக்காதீங்க, மொள்ள சரியாடும். ஆனா ரெகுலரா பண்ணுங்க, ஒரு நாள் கூட விடாதீங்க மெடிடேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மேடம். அப்புறம் இப்ப நீங்க உங்களுக்கு அந்த நிலை வந்தது இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு, அந்த ஒரு நிமிஷம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராடன் ஆகி நல்ல நிர்விச்சாரில போயிடுவீங்க. அதாவது எண்ணங்கள் அற்ற நிலையில போவீங்க. நீங்க அந்த காலையில Thursday and Tuesday காலையில மெடிடேஷனுக்கு எவ்வளவு முடியுமோ பாருங்க. வராட்டாலும் ரெக்கார்டிங் எடுத்துக்கோங்க, Facebookல ரெக்கார்டிங் இருக்கும், அதை வச்சு வீட்டுல தியானம் பண்ணுங்க.
வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கலெக்டிவா மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே ஓகே. இன்னொன்னு அந்த நல்ல புக் இம்ப்ரூவ்மெண்ட். அனுப்புனது, அந்த மெடிடேட்டிவ் புக் அனுப்புனது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மேடம். அந்த புக் அனுப்புனது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப சொல்லிக்கிறேங்க மேடம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதை வச்சு பண்றப்ப இன்னும் நல்லா இருக்குங்க மேடம். நீங்க ஸ்ரீ உணர்வுபூர்வமா மாதாஜிக்கே நல்ல தேங்க்ஸ் அனுபவமா நல்லா சொல்லிடுங்க. இருக்குங்க மேடம். வெரி குட். தேங்க்யூ தேங்க்ஸ் மேடம். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகேமா, நீங்க ரெகுலரா தேங்க்யூ வாங்க சார். பார்த்தா. ஸ்ரீதர் சார் ஏதாவது சொல்லமா பேசுறேன். கிருஷ்ணகுமாருக்கு? சொல்லுங்க உதயகுமார் சார். என்னென்றால் அந்த உடம்பு ஃபுல்லா ரிலாக்ஸான நிலையில இருக்கணும்னு சொல்றீங்க மெடிடேஷன்டா. இப்ப நாங்கள் இருக்கிற உட்கார்ந்த நிலையை விட படுத்த நிலையில தான் எங்கட எல்லா பாரமுமே போன மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருக்கு. அப்படியா? அது அந்த குண்டலினி வந்து எழும்புறது வந்து அந்த புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராகத்தான் அது எழும்புறது. ஸோ நாங்கள் எங்கட எங்கட முள்ளந்தாண்டு வந்து அப்படி புவிக்கு செங்குத்தா இருக்க வேணும். ஆமா, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஏன்னா அவ வந்து அந்த புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராகத்தான் அவ மேல் எழும்புறது. படுத்து இருக்கலாம். ஆனா கிளியரன்ஸ் இப்ப உங்களை கிளியர் பண்றதுக்கு நீங்க பூமியில உங்களோட முள்ளந்தாண்ட படுத்து எல்லா சக்கரங்களையும் வச்சு படுத்து இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். அது வந்து உங்களை கிளியர் பண்றதுக்கு. ஆனா தியானத்துக்கு இருக்கிறதுக்கு இல்ல. படுக்க போகும்போது நீங்க லலிதா தீதி சொல்லுங்க. குண்டலினின்ற அந்த நேச்சர் வந்து அவ வந்து அந்த புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிராக மேல் எழும்புறதுதான் அவனோட சக்தி. ஓகே. நல்ல கேள்வி சார். மற்றது நீங்க பூமியில அந்த வெளியில தரையில ஒரு துணிய, ஒரு காட்டன் துணிய போட்டுட்டு நீங்க அப்படி உங்களோட முள்ளந்தாண்டு முதுகு அப்படியே பூமியில படுற மாதிரி படுத்தா எல்லா சக்கரங்களும் கிளியர் ஆகிறதுக்கு நல்ல எஃபெக்டிவ். நீங்க நித்திரை வந்தாலும் அப்படியே நித்திரை கூட கொள்ளலாம். ஆனா தியானம் பொசிஷன் வந்து அந்த தாமரை பொசிஷன் தான் அந்த பெஸ்ட். ஆனா இப்ப நாட்காலியிலும் நீங்க இருக்கலாம். ஆனா முள்ளந்தாண்டு வந்து செங்குத்தாக இருக்க வேணும். தாமரை பொசிஷன் பத்மாசனம். அந்த பத்மாசனமோ என்ன அப்படி இருக்கேங்க எங்கட அந்த மூலாதார சக்கரம் எல்லாம் நல்ல வடிவ அந்த விரிஞ்சு இருக்குது. ஆனா இயலாதவையோ கதிரையிலும் இருக்கலாம். வஜ்ராசனம் அதுக்கு சரி வராது. எனக்கு வஜ்ராசனம் என்னன்னு தெரியல. வஜ்ராசனம் அந்த முழங்கால் முட்டத்தக்கனியா இருக்கிறது, பின்னுக்கு காலை மடிச்சு. ஓ அப்படியா? அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவை இல்லையா? அந்த அளவுக்கு. ஏன்னா ஈவன் நாற்காலியில நாங்க அந்த முள்ளந்தாண்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருந்தா சரி வேலை செய்யுது. உதயகுமார் சார், ஆசனங்கள் எல்லாம் உண்மையிலே அந்த சக்கரங்களை ஓபன் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் உண்மையிலே ஆசனங்கள். ஆனால் சில ஆசனங்கள் மிகவும் கடினமானது, எல்லாராலும் முடியாது என்ன செய்ய. அதுக்கு இலகுவான வழிதான் இந்த குண்டலினி சக்திய கொஞ்சம் வேண்டாலும் அந்த குண்டலினி சக்தி மேல வந்தா சக்கரங்களே ஓப்பன் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரசாசனம் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிரசாசனம் வந்து சஹஸ்ரார சக்கரத்துக்கு அந்த ரத்த ஓட்டத்தை அந்த சக்கரத்தை நல்லா வெளிப்படைய செய்யறதுக்கு சிரசாசனம். அது மிக மிக சிலரால செய்ய முடியும், எல்லாராலும் முடியாது. ஆசனங்கள் நல்லம், ஆனா நோக்கம் வந்து சக்கரங்களை ஓபன் பண்ணி சுத்தப்படுத்துறது. அதுக்கு கொஞ்சம் இலகுவான வழி, சரியான வழி குண்டலினி சக்தி. ஓகே. டிஹெச்இ அப்படின்னு ஒருவர் இருந்தார், அவர் போயிட்டார். அவர் தான் புதுசா லலிதா தேவி. ஆமான்னு நினைக்கிறேன். இவர் சொன்னார், இப்ப பாரதி போன் பண்ணார், அவர் இருக்கார், கொஞ்சம் ரியலைசேஷன் கொடுங்க, நாளைக்கு வர சொல்லிடுங்க, லேட்டா இருந்ததுன்னா நாளைக்கு. கேட்க அவர் பேசவே மாட்டாங்க சார். அவருக்கு 3-4 சான்ஸ் கொடுத்தேன் அவருக்கு, அவர் ஒண்ணுமே பேசலையா.
ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நான் மெசேஜ் வச்சிருக்கேன் அவருக்கு. இந்த இன்றைக்கு யூகே யாரு? அது உதயகுமார் சார். இன்றைக்கு ஓகே, ஓகே. லிதுர்ஷனா என்ற ஒரு புதுசு ஜாயின் பண்ணினது பண்ணினா போயிட்டாங்க. Facebookஆ? மற்றது இல்ல ஜூம்ல, மற்றது காருண்யா என்ற ஒரு ஆளு ஆமா ஆமா ஜாயின் பார்த்தேன் பண்ணி நான். பிறகு போயிட்டா. அதான் பார்த்தேன் போயிட்டா. இப்ப நான் பாரதி சட்டை தான் சொல்லியிருக்கேன். அந்த டிஹெச்ன்னு வந்துதான் இருக்கும், பேரெல்லாம் சொல்லல. அவரை தான் இருக்கும். நியூ அப்துல் சார் எப்படி இருந்தது? அப்துல் சார் அப்துல் சார் வந்து இந்த காமெண்ட் ஓ அப்துல் சார் வந்து சாட் வழிய இது ஷேர் பண்ணியிருந்தார். ஜெயஸ்ரீ மாதாஜி, சஹஜ யோகா ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ் அண்ட் ஆல் மந்த்ராஸ் பவர்ஃபுல் அண்ட் டுடே செஷன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு. நல்லா இருந்தது, நல்ல வைப்ரேஷன். புதுவாக்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து மெடிடேஷன் ஒரு 2-3 months ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஆமா, கோபி கணேஷ் போயிட்டாரு. அவரை பத்தியும் கேட்க சொன்னார் அவரு. அவர்கிட்டயும் கேளுங்கன்னு நேற்றுக்கே மெசேஜ் பண்ணேன் வாட்ஸ்அப்ல. நல்லா இருக்கு பேச அவர் பண்ணல. நாங்க 2-3 தடவை கேட்டேன், அவரும் பண்ணல. அப்புறமா பாரதி சார் எவ்ரி டைம் அவர் பேசுறப்போ ரொம்ப எக்கோ வருது. அதனால மியூட் பண்ண வேண்டி வந்திருக்கு. அவர் மெசேஜ் வச்சிருக்காரு இன்னைக்கு. அவரும் அவர் வைஃபுமா பண்ணாங்களா, ரொம்ப பிடிச்சது சொன்னார். கோபி கணேஷ் கேட்டாரு. பாரதி சார் மெசேஜ். ஆமா ஆமா, எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வச்சிருக்காரு. அப்புறம் சொன்னாரு கோபி கணேஷ் அவரோட நைபரா, அப்ப அவர் காலேஜ் படிக்கிறது. கோபி கணேஷ் ஏதாவது ஸ்ரீலங்கன் கனெக்ஷன் இருக்கு? அவரோட தமிழ் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டு தமிழை விட வித்தியாசமா இருக்கு. அது வந்து அந்த திருப்பரங்குன்றத்துல இருக்காவா, அதனால அந்த தமிழ் அப்படிதான் இருக்கு அவளோட. இவரோட அப்படிதான் இருக்கு, பாரதி சாரோட ஸ்ரீலங்கா மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சாயல் இருக்கு, சென்னை தமிழை விட கொஞ்சம் வித்தியாசம். மதுரை சைடு வெள்ளம். அந்த கோபி கணேஷ் வந்து ரெகுலரா வர்றாரு பாத்தீங்களா, அந்த ரியலைசேஷன் கல்ச்சர்ல இருந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம வர்றாரு. நன்றி, நல்லா இருந்தது, நன்றி அப்படின்னு. ஆமா போட்டிருக்கான், பார்த்தேன் நான். நீங்க அவங்கள கூட பேசுறப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி வாங்க, கனெக்ஷன் அதையெல்லாம் கொஞ்சம் இந்த ஆடியோ எல்லாம் சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்க நல்லா. என்ன பண்றதுமா, அவளுக்கு எல்லாம் இல்லையா அந்த வைஃபை ரொம்ப ப்ராப்ளம். கிருஷ்ணகுமார் கூட சம்டைம் கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் அவருக்கு ரெகுலரா வர முடியல. அப்துல் ஹமீத் சாருக்கு கூட அந்த வாய்ஸ் சரியா வருது இல்ல, ஆடியோ சரி. நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு பந்தன் போடலாம், எல்லாருக்கும் வைஃபை சரியா கிடைக்கணும். ப்ரே பண்ணலாம், அனுமான் தான் ப்ரே பண்ணலாம். அனுமானாதான் எலக்ட்ரானிக் எல்லாம் பாரு. இதுல என்ன ஒரு இதுன்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு யாராவது முதல் தடவை ஜாயின் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். வேண்டாம், மந்திர லெவலுக்கு போயிட்டேன். ஓ ஆமா, கஷ்டம் வராது அவளுக்கெல்லாம். ஒரு இது சடனா ஒரு சடனா ஓபன் பண்ண அப்படி இருக்கு, பண்ண முடியாது இல்லைன்னா. நாங்க வந்து மற்றவங்களுக்கு மெடிடேஷன்ல டீப்பர் அண்ட் டீப்பரா போகணும் இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அதுக்கு தான் மார்னிங் மெடிடேஷன் வச்சிருக்கு, டீப்பரா போறது. கரெக்ட். கிருஷ்ணகுமாருக்கு அந்த 3 மகாமந்திரம் வேணும்னு சொல்லியிருந்தாரு, தேடி எடுத்துக்கிட்டோம், தமிழ்ல இருந்தது. அத மார்னிங் வீடியோ பார்த்து he can write என்ன சொன்னேன் நான் கிருஷ்ணகுமார்ட்ட. மார்னிங்கோட சாட்டர்டே சாரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பாக்குறேன்னு சொன்னாரு. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். நீங்க பாத்துக்கோங்க, அதுல இருக்கு, அதுல இருந்து எழுதிக்கோங்க நீங்க ஒரு பேப்பர்ல. சரிங்க மேம். என்னட்ட ஒரு புக் ஒன்று இருக்கு தீதி, மந்திரா, தமிழ் மந்திரா புக். எப்படி அனுப்புவீங்க? பிடிஎஃப். பிடிஎஃப் அப்ப அனுப்பி கொடுங்களேன், எனக்கு அனுப்பி கொடுங்க, நான் அவருக்கு எனக்கு இமெயில்ல அனுப்பிடுங்க. பிடிஎஃப் ஓபன் பண்ணா என்னோட ஃபுல் கட்டுறது என்னோட மெமரி. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, உட்காந்து எல்லாம் டிலீட் பண்ணோம். இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஓகேயா கிருஷ்ணகுமார்? ஓகே மேடம், ஓகே மேடம். வாட்ஸ்அப்ல அனுப்பலாங்க மேடம். போட்டோ எடுத்து கூட அனுப்பலாம். சரி, போட்டோல கூட அனுப்பலாம். சரி, அனுப்பி விடுறேன் மேடம். எனக்கு ஒரு டவுட்டுங்க மேடம். சொல்லுங்க, என்னண்டு மேடம்? இப்ப ஆன்மா, அதாவது ஆன்மான்றோம்லங்க மேடம், ஆன்மா
அது வந்து நம்மளோட இதுல வந்து இதய பகுதியில இருக்குன்றாங்க. ஆக்சுவலா அது வந்து பீனியல் கிளாண்ட்ல தானங்க மேடம் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய எங்க இருக்கு? தலையில வந்து பீனியல் கிளாண்ட்ல தான் ஆன்மா இருக்கு. பீனியல் லெஃப்ட் கிளாண்ட் ஹார்ட்ல நம்ம இருக்கு. தலையில. இல்ல 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 எங்கட இதாவது இருதயத்துல இருக்குது. ஆனா அது இந்த சீட் வந்து அந்த உங்களோட இப்ப நாங்க குண்டலினி எவேக்குன்னு அந்த குண்டலினி விழிப்படைஞ்சா பிறகு அது எங்கட தலை உச்சி குழிக்கு போகுது. ஓ தலை உச்சி குழிதான் அது இந்த இடம். சோ ஆத்மா வந்து இறைவனுடைய பிரதிபிம்பம். இப்ப நீங்க வந்து இப்ப சூரியன் இருக்கு தானே, கண்ணாடிய வச்சீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே ஒரு சூரியன் பிம்பத்தை பாப்பீங்க. அதே மாதிரி தான் எங்களோட இருதயம் ஒரு கண்ணாடி. அந்த இறைவனை நாங்க பிரதிபலிக்கிறோம் ஆத்மாவா. ஓ இல்லைங்க மேம், எனக்கு சொன்னது வந்து மேம் முன்னாடி நான் பொதுவா படிச்சது இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம உடம்புல எல்லா பகுதியும் மாற்றலாம், இதயத்தை கூட மாற்றலாம். ஆனா தலையில இருக்கிற மூளை தலைப்பகுதியை மட்டும் மாற்ற முடியாது. உயிர் வந்து தலையில தான் பீனியல் கிளாண்ட்ல தான் இருக்கு ஆன்மா அப்படின்றத கேள்விப்பட்டேங்க மேடம். அதனாலதான் கேட்டேன். இல்ல ஆன்மா வந்து அந்த ஒளியூட்டப்பட்டால் அந்த தலை உச்சி குழிக்கு போகுது. ஏனென்றா அங்கதான் பரமாத்மா இருக்கு இணைகிறதுக்காக. நம்ம அம்மா வயிற்றுல இருந்து வரும்போது ஒன்று வந்து நீங்க வந்து இப்ப எங்களோட உடல்ல எல்லா அங்கங்களும் பழுதடைந்தாலும் அந்த இதயம் தான் அந்த கடைசியா துடிச்சு நிக்கிறது. ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். அதுதான் ஆத்மா இருக்கும் வாழ்ற இடம். ஆத்மா பிரிஞ்சா சரி. அதனாலதான் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான் ஆத்மாவும் ஸ்டே பண்ணும். இல்லைன்னா போயிடும். அப்பதான் நம்ம டெட் பாடி ஆயிடுவோம். ஆத்மா வெளியில ஏறினோம்னா நம்ம டெட் பாடி ஆயிடுவோம். பிகாஸ் அந்த உயிர் இருக்கிறத நம்ம ஆடும், உட்காருவோம், எழுந்திருப்போம், நடப்போம், பேசுவோம், எல்லாமே அந்த உயிர் இருந்தா தானே. சோ அந்த உயிரை நம்ம நல்லா பாதுகாத்து நம்ம சமநிலையில 2 நாடியும் வச்சுட்டு சுஷும்னா நாடி நல்லா வச்சுட்டு இருந்தா நம்ம நிறைய வருஷம் ஹெல்த்தியா வாழலாம். அதுக்கப்புறம் அந்த உச்சந்தலை சொன்னாங்க இல்லையா ரமணி மேடம், அது வந்து நம்ம அம்மா வயிற்றுல பிறக்கும் போது அந்த உச்சந்தலையில வந்து குழி இருக்கும். எல்லா சின்ன குழந்தை பிறந்த குழந்தைய உங்களுக்கு பார்க்க முடிஞ்சா பாருங்க, அந்த குழி இருக்கும் தலையில. துடிக்கும் அது வந்து 2 years ஆகும்போது தான் அது கால்சிஃபிகேஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும் டிவைன் கூட. அப்புறம் நம்ம உள்ள நம்ம தனி மனிதனா இருப்போம். அப்புறம் இது செகண்ட் பர்த். இந்த ஆத்ம விழிப்புணர்வு வந்து நம்மளோட லைஃப்ல இந்த பிசிக்கல் பாடி நம்ம அம்மா கொடுத்துருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பர்த் இந்த குண்டலினி எழுந்து மேல வரும்போது பரமாத்மா கூட கனெக்ஷன் ஆகும்போது உச்சம் தலையில அப்பதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பர்த் ஆகும். அப்போ த்விஜா, அதுக்கு பேரு த்விஜானா செகண்ட் பர்த். அதுக்குதான் அதனாலதான் நம்ம சக்கராஸ் நம்ம நாடிஸ்லாம் நம்ம நல்லா பாத்துக்கணும். நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அது தியானத்துலதான் குண்டலினி. அது நமக்கு இப்ப ரொம்ப லக்குக்கு குண்டலினி நமக்கு மாதாஜி மூலமா எழுந்திருக்காங்க இல்லையா. வேற யாருக்கும் இது வேற எந்த மெடிடேஷன் குரூப் பண்ணாலும் இப்ப உங்க பணம் பிடுங்குவாங்க, இந்த சக்தி தரவே மாட்டாங்க. சும்மா மென்டல் நாலேஜ் தான் கொடுப்பாங்க. ஏட்டு சரக்கா சமையல் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இல்லைங்க மேடம், ஐ நோங்க மேடம், ஐ நோ ஆல்சோ. இந்த ஒரு இதுலதான் உண்மையிலே உடனே அந்த பவரை உணர முடியும். நானும் பாரதியும் நாங்க மற்றதுல எல்லாம் சேர்ந்து இருந்திருக்கோம் மேடம். பட் இதுலதான் இமீடியட்டா ரியலைஸ் பண்ண முடியும். இமீடியட்டா கிடைக்குது. கிருஷ்ணகுமார் சார், இந்த இவர் செல்வம் சார் ஒரு கருத்து போட்டிருக்கிறார் சாட்ல. அது ஒரு நல்ல கருத்து. அந்த ஆத்மாவே நாம், அப்படித்தானே ஆத்மா இருக்கிறது என்பதை விட ஆத்மாவே நாம் என்று சொல்வது சிறப்பு தானே. அது உண்மைதான். நாம் என்று சொல்வது நமது உடல், மனம், மூளை, நமது உணர்வுகள் எல்லாவற்றையும் விட நாம் என்பது உண்மையில் ஆத்மா தான். நாம் தான் ஆத்மா. ஆத்மா இருக்கிறது என்று சொல்கிறோம், ஆனா உண்மையில் நாமே ஆத்மா தான். அது மெயின் மந்திரா. I am the pure spirit. நான் தூய ஆத்மா சொல்றது அது ஒரு மந்திரம். அப்படி சொல்லி இந்த பாடி இதெல்லாம் டெம்பரரிமா, ஆத்மா தான் எட்டர்னல், எப்பவுமே இருக்கும், சாஸ்வதமா இருக்கும்.
என்னண்டா இப்ப நாங்க வந்து இப்ப இறைவன் ஒரு கடல், நாங்கள் எல்லாம் ஒரு துளிகள். இப்ப உண்மையான இதை நாங்க நல்லா விளங்கப்படுத்தலாம் வேண்டாம். இப்ப உண்மையான கடல் இருக்குது, நாங்க ஒரு மழை துளி, ஒரு துளி, நீர் துளின்னு சொன்னா நாங்கள் நீர் துளியா தனியாக இருக்கும் போது எங்களுக்கு எந்த விதமான பவரும் இல்லை. கடலின் பவர் இருக்கா எங்களுக்கு இல்லையே. ஆனா இந்த துளியை நீங்க கடலுக்கு போட்டீங்கன்னா அது கடலாவே மாறிடும். அந்த துளியை நீங்க பிரிக்க மாட்டீர்கள். இப்பொழுது அந்த துளி கடலாக மாறி கடலின் பவரை எடுத்து வச்சிருக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கு பரமாத்மாவும் ஆத்மாவும். அந்த ஆத்மா பரமாத்மாவோட கலந்துட்டுதுன்னு சொன்னா நீங்கள் மனிதனாகவே இருப்பீர்கள், ஆனா உங்களுடைய ஆத்மா கலந்துட்டுது. சோ உங்களுடைய அந்த இறை அன்பு, இறை சக்தி உங்களுக்குள்ளால வேலை செய்ய தொடங்கும். ஓகே 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 மேடம். அதாவது இறை சக்தி கூட ஒன்று கூடுவது, அதுதான் அவங்க இப்ப சொன்னது. சமுத்திரம் சொன்னாங்க இல்லையா, அது தியானத்துலதான் முடியும். தியானத்துலதான் முடியும். அது குண்டலினி எழுந்ததுக்கு அப்புறம் தான் முடியும். அது வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. அதனாலதான் முன்னாடி வந்த அவ எல்லாருமே நெத்தி பகுதியோட நிறுத்திட்டா. இந்த சஹஸ்ராரம் ஸ்ரீ மாதாஜி தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இது அவங்க ஒரு ஸ்பீச்ல சொன்னாங்க. இல்ல, ஒரு ஸ்பீச்ல சொன்னாங்க, இது முன்னாடி நடந்ததே இல்லையா அந்த சஹஸ்ரார ஓபனிங், இனிமே நடக்காதான். சஹஜோகதான். அதனாலதான் நிறைய பேருக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வரும். நிறைய பேரை கொண்டு வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரு ஸ்பிரிச்சுவலா இருக்காங்களோ. ரொம்ப கொஸ்டின் கேட்கறவா, ரொம்ப திங்க் பண்றவாக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். பட் ஆனா எல்லாருக்குமே தருவா, எல்லாருக்கும் ரைட் இருக்கு. ஸ்ரீ மாதாஜி ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்மள உள்ள இருந்து. நம்ம எவ்வளவு டெடிகேட்டடா பண்றோமோ அதில் தான் எல்லாமே இருக்கு. மற்றது இன்னைக்கு ஃபேஸ்புக் வழியா இணைந்த அனைவருக்கும் நன்றி. நாம் மீண்டும் திங்கள் நாளை மாலை 7 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம் ஃபேஸ்புக் அன்பர்களே.